பிரதமர் பிரச்சாரத்தில் பேசும்போது தினந்தோறும் பிரதமர் பேசுவது வந்து சர்ச்சையானது அல்லது சர்ச்சையாக்கப்பட்டது அல்லது பிரதமரே அது இல்லை அப்படின்ற மறுப்பு தெரிவித்தார். இன்னைக்கு பிரதமர் அமைதியாக இருந்தாலும் அதை பிரச்சனையாக பார்க்கிறதா இந்தியா கூட்டணி? தியானம் இருக்கு. நீங்க உங்க கேள்வியில சர்ச்சையாக்கப்பட்டது என்கிற வார்த்தையை சர்ச்சையானது அல்லது சர்ச்சையாக்கப்பட்டது அல்லது மறுப்பு தெரிவித்தார். ஆமா, சர்ச்சையாக்கப்பட்டது இல்ல, வரம்பு மீறி ஒரு ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய ஜனநாயக தேர்தல் வழிமுறைகளுக்கு உடன்பாடு இல்லாத விடயங்களை அவர் பேசுவதை எடுத்து சொன்னமே தவிர நாங்கள் சர்ச்சையாக்க வேண்டும் என்பதற்கு அவர் செய்த செயல் சரியான செயல் இல்லை. அரசியலிலே சர்ச்சை என்பதற்கும் அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவதற்குமான வேறுபாடு இருக்கிறது. இதுல எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வரம்பு மீறி செயல்படுவதும் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாகவோ எந்த சட்டத்திற்கும் எதற்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்கிற மனப்பான்மை என்பது நீங்க 221 மசோதாக்கள் தாக்கலாகி கடந்த 17வது நாடாளுமன்ற அவையில் எதுவுமே எந்த ஒரு மசோதா கூட முறையான விவாதங்கள் இல்லாமல் கடந்து போனதும் உச்ச நீதிமன்றமே இதெல்லாம் விவாதத்திற்கு எடுத்து நீங்கள் நடத்தலாம், எதுக்குங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வருது, இதெல்லாம் நீங்க நாடாளுமன்றங்களிலே முறையாக விவாதிக்க வேண்டியதை விவாதிக்காமல் எல்லாத்தையும் நீங்க நீதிமன்றங்களுக்கு தள்ளுறீங்களேங்கிற ஒரு பெரிய குட்டு வச்சதை பற்றி கூட கவலைப்படாம எல்லா ஜனநாயக மரபுகளையும் மீறுவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்வா சாப்பிடுறது மாதிரி. அவர்கள் எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்பது அவங்களுடைய பேச்சிலே தெரிஞ்சிருக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தல் பரப்புரை என்பது ஏற்கனவே நம்ம பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்ன மாதிரி 1வது கட்ட 2வது கட்ட ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு முறையை அவர்கள் கையாண்டு என்பதும் சாதியவாத மதவாத இனவாத செய்திகளை கூட ஒரு நாட்டினுடைய பிரதமரும் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் பேசுகிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வசதியாக இந்த 7 கட்ட தேர்தல் வந்த உடனே ஒரிசாவில் இருக்கிற தமிழரை ஆட்சி பண்ண விடலாமா, அவருதான் இங்க நம்பர் 1, அவருதான் எல்லாம் பண்றாரு, தமிழரை ஆள விடலாமா, ஒடிசா மக்கள் ஆள வேண்டாமான்னு இனவாத கருத்தை எடுத்து வைத்ததும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு நான் அப்படிலாம் சொல்லல, அப்படி சொல்லியிருந்தான் இருப்பதற்கே தன்னை தகுதியற்றவன் என்று அறிவித்துக் கொண்ட பிரதமர், தனக்குத்தானே அவர் தகுதியற்றவர் என்று அறிவித்துக் கொண்ட பிரதமர். அப்படி கட்டுப்பாடற்ற முறைகள் வந்ததற்கு பிறகு எதுவுமே இந்த தேர்தல் காலங்களிலே இப்பொழுது வருகிற தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் வந்திருக்கிற அந்த மதிப்பீடுகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று வருகிற போது இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பை அதிகமாக பெருக்கும் என்ற சூழ்நிலை உருவாவதற்கு பின்னால் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறாங்க. நாம எடுத்த எல்லா முயற்சிகளும் இதுல போயிருக்க. அட்லீஸ்ட் அந்த 7வது கட்ட தேர்தலையாவது நம்ம அதிகப்படியாக வெற்றி பெற்ற ஆகணும்னு சொல்லிட்டு அவர் உடனே இப்ப சாமியார் வேடம் போட்டாரு. நான் உயிரியல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்கள பரமாத்மாவே என்னைய அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிருக்கலாம். மட்டுமே செஞ்சா நாங்க எதுக்குன்னு தான் பதில் சொல்றது. இல்ல ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். பேசிட்டாரு ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பேசி முடிச்சிடுறேன். நான் உயிரியல் ரீதியாக நான் பிறந்தவர்களே பரமாத்மாவே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசுவதும் இந்த நாட்டில் என்னை யாரும் முட்டாளாக்க பாக்குறாங்க. 7வது கட்ட தேர்தல் எங்க நடக்க போது யாரும் முட்டாளாக்குறாரு? பரமாத்மா சிதம்பரத்துல அந்தணர்கள் மேல இருந்து இங்க ஆண்டவனா அனுப்பப்பட்ட அந்தணர்கள் சிதம்பரம் கோயில்ல பண்ற அட்டூழிகளை நம்ம பார்த்திருப்போம். இவர்களுக்கு பரமாத்மாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிகளையும் தடை போட்டவர். தேர்தல் ஒரே நிமிஷம், தேர்தல் களத்திலே எந்த பண்ண சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் இனவாத சாதியவாத மதவாத அரசியலை முன்னெடுத்து அரசியல் செய்கிற ஒரு வெட்கம் கட்ட தொகுதிக்கு மேல சீட்டே வாங்க முடியாது. வாங்கினது ஒரு தொகுதி, அதுலயும் தோக்க போறீங்க, அதுலயும் சின்ன கிடைக்கல. சொல்ற அளவுக்கு கட்சியே இல்ல, கட்சி சின்னம் இல்ல, கட்சியில ஆள் இல்ல. நீங்க டிவில எங்க பிரதமரை வெட்கம் கேட்டவர்னு சொன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல கட்சி காணாம போயிடுச்சு, அதை போய் தேடுங்க. சின்னத்தை வாங்க பாருங்க. திமுக காலிலே உளுத்து கஷ்டப்பட்டு வாங்கி அதையும் தோக்க போறீங்க. நீங்களா இதை பேசணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல இந்த வார்த்தை என்ன வார்த்தை? நம்ம கூடாது. இல்ல என்ன இவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு அளவுல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கம்பேரிசன் இருக்கா?
பிஜேபி கால் போட்ட அளவுக்கு மதிமுக வருமா இன்னைக்கு களத்துல? கட்சியில ஊருக்கு 10 பேராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு? நீங்க வந்து பிஜேபி பத்தி பிரதமரை பத்தி பேசுற அளவுக்கு இந்த ஒண்ணும் கிடையாது. டாபிக் உள்ள வரேன், ஒரு நிமிஷம் நான் டாபிக் உள்ள பேசுறது என்ன பேசுங்க? அது நீங்க அது உங்களுடைய பார்வை சர்ச்சையாக்குனாருன்னு. ஏங்க சிறுபான்மையினருக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்போம்னு சொன்னா அது உங்களுக்கு சர்ச்சை இல்ல, அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா அது சர்ச்சையா? என்ன மாதிரியான விவாதம் இதெல்லாம்? நீங்க செட் பண்றதுக்கு நாங்க பதில் சொல்லணும்ல முடியாது. நீங்க சொல்றது நாங்க எதிர்த்து பேசுவோம், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எது சர்ச்சை, எது கரெக்ட், யாரு சரி யாரு தப்புன்னு தேர்தல் வரும்போது முடிவு பண்ணலாம். அதனால இந்த டைவர்ஷனுக்குள்ள நான் போறேன். நான் இப்போ வந்து இந்த விவாதத்துல இண்டி கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. அதாவது பிரதமர் வரக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது, அருணன் ஐயா சொல்றாரு வரலாம் ஆனா வீடியோ போடக்கூடாதுன்றாங்க. இதுல முதல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? கேரளாவில் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட், தமிழ்நாட்டில் ஒருத்தங்க சப்போர்ட். அந்தமான் போயிட்டு வந்தாங்க, அந்தமான்ல கம்யூனிஸ்ட் தனியா நிக்கிறாங்க, காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. கேட்டா இண்டி கூட்டணி. பெங்கால்ல தனித்தனியா நிக்கிறாங்க, பஞ்சாப்ல தனித்தனியா நிக்கிறாங்க. இந்த காமெடி எல்லாம் பண்றது. இப்போ அவர் அருணன் ஐயா கேட்கிறாரு கேமரா கொண்டு போறதுதான் பிரச்சனைன்றாரு. இப்ப கேமரா கொண்டு போய் நாங்க காட்டுன்னு அவர் என்ன பண்றாரு? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதானியும் அம்பானியும் போய் அதை விற்கிறதுக்காக உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்ப எது பண்ணாலும் தப்புனா என்னதான் பண்ணும்? தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன ஸ்டாண்டிங் இருக்கு? இன்னைக்கு நாங்க 303 இடத்தை ஜெயிச்சு பெரும்பான்மை கட்சியா உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு 350 இடங்களை ஜெயிக்க போறோம். மக்கள் பார்த்துக்கிட்டும், எங்களை தோக்கடிக்கட்டும், பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நீங்க இங்க வரக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. அதாவது அவர் போய் மெடிடேஷன்ல உட்கார்றதே உங்களுக்கு இவ்வளவு பயத்து கொடுக்குதுன்னா, நீங்க வந்து மொத்தமாவே இண்டி கூட்டணி 100 சீட்டு கூட வரக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. அதனால பயத்துல வந்து உளறிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துன்றது ஒரு இதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதாவது நான் வைத்தது பொதுவாக தேர்தல் நடைமுறைகளிலே மீறி செய்கிற செயல்பாடுகளை இவர் உடனே மதிமுக பாஜக உருவாக்கி, இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. அதுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.